என் பேர் சங்கரா தேவி. நான் காரைக்கால்லேருந்து வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப இடுப்பு வலி பிரச்சனையினால கொஞ்ச நாள் ரொம்ப அவசரப்பட்டு போயிட்டேன். நான் 2 வருஷ காலமாகவே எனக்கு இடுப்பு வலி பிரச்சனை, அதாவது தொடர்ந்து 2 கால் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. இப்போது ஜனவரியில் அந்த வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ எங்கள் மருமகன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வாங்க, நீங்கள் வெளியில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதுவே நாங்கள் காரைக்கால்லையும் காமிச்சு அப்பப்போ வலிக்கு மட்டும் டேப்லெட் கொடுத்தாங்க. ஆனால் அது சரியாக ஆகலை வலி. அதுக்கப்புறம் மாயரம் போயிட்டு நீலகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டலில் அங்கே காமிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா, பின்னாடி ஓப்பன் சர்ஜரி பண்ணால் சரி பண்ணிடலாம், நீங்கள் எடுத்து என்ன செய்யறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் சென்னைக்கு போய் மருமகம் சொன்னாங்க, மேட்டா ஹாஸ்பிட்டலில் காட்டுவோம், அங்கே போய் பார்த்துக்கலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு டாக்டர் தினேஷை போய் நாங்கள் பார்க்கும்போது அவங்க எல்லா டீட்டெயிலும் எங்களுக்கு சொன்னாங்க. அப்போலாம் என்னால் ரொம்ப நடக்க முடியாமல் ரொம்ப நான் அவசரப்பட்டு தான் வந்தேன். இங்கே வரும்போது இதை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வந்துட்டு அப்புறம் பின்னாடி எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டுருக்காரு. இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, வலி இல்லாமல் நான் நல்லா நடந்துட்டுருக்கேன். மேத்தா ஹாஸ்பிட்டலை பற்றி எனக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லியிருக்காரு. தினேஷ் ஆரம்பிச்சு மேத்தா ஹாஸ்பிட்டல். ஸோ என்னோட மாமி அவங்களுக்கு இடுப்பு பெயின், ஸோ எதுக்கு இல்லை இந்த மாதிரி ஓப்பன் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு மாயோட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே விசாரிக்கும் போது சார் கீஹோல் சர்ஜரின்னு ஒன்று சொல்லி இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 இயர்ஸுக்கு ஹோல் போட்டுட்டு அது மூலயமா நம்ம எண்டோஸ்கோபி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது நம்ம ஓப்பன் சர்ஜரியோட இது நல்லா பெட்டராக இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பற்றி நாங்கள் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த சர்ஜரி பெரிய அளவில் இம்பாக்ட் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி கூகுள் பண்ணும்போது தெரிஞ்சுருந்தது. ஸோ அப்புறம் நான் இந்த மாதிரி மாமிக்கிட்ட சொல்லி அழைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சர்ஜரி இருக்குது, ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வந்தாங்க, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். ஸோ டாக்டர் தினேஷ் சார் வெரி ஃப்ரெண்ட்லி, என்னென்ன இருக்குது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனரில் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ ஈஸியஸ்ட் வேலை எங்களுக்கு சர்ஜரி உடனே குயிக்காக அரேஞ்ச் பண்ணி இப்போ அவங்க ஓரளவுக்கு நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ இன்னொரு 1 or 2 months நல்லாவே பைக்கில் போகிறது அந்த மாதிரி இது போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3 months ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது எல்லாமே அந்த பெயின் பேக் பெயின் எதுவும் இல்லை. ஸோ இப்போது சின்ன அவங்களுக்கு கால் வலி இருக்குது, அதுக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு அவங்க நல்லாவே ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அகாமடேட் பண்ணது நர்ஸு எல்லாமே ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க மேத்தா ஹாஸ்பிட்டலில். ஸோ அவங்களோட கேரிங் நர்ஸோட கேரிங் பேஷண்ட்டை பார்த்துக்கிறது, ஸோ டைம்லி அவங்க எல்லாமே கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஸோ எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணாங்க. அப்புறம் ஃபுட்டு, மார்னிங் ஃபுட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பேஷண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா கரெக்டாக அவங்க ஹெல்த்தை பாதிக்காத அளவுக்கு எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் டு மேத்தா ஹாஸ்பிட்டல், வேலப்பஞ்சாவடி.